டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ ஒன்று அப்ளை பண்ணியிருப்போம் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஏஜி சம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கேட்டாங்களோ அதை அப்லோட் பண்ணியிருப்போம். ஒரு சில சம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு உள்ளது எனில் 10 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 2 மடங்கு ஆகும் ஏனெனில் அவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருடைய 2 மகள்களுடைய வயதுகளை கூட்டினா அவர் வயதானது 4 மடங்கு உள்ளது. சரிங்களா? அப்போ 10 வருடங்களுக்கு பிறகு இரு மகள் வயதுகளின் கூட்டுத்தொகை போல் 2 மடங்கு எனில் தற்போதைய வயது என்ன? அப்ப 2 மகன்களின் தற்போதைய கூட்டுத்தொகை அப்படின்னும் போது மகன்களை வந்து நம்ம சன்னு எடுத்திருக்கோம், அப்பா ஃபாதர்னு எடுத்துக்கிறோம். அது தெரிஞ்சதுக்காக. ஸோ அப்ப ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மகன்களின் கூட்டுத்தொகை வந்து 4s. ஏன்னா மகன்களுடைய 4 மடங்கு. சரிங்களா? சன் இருக்கு. ஸோ அப்ப 10 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னா இந்த மகன்களுடைய 10 வருடங்களுக்கு அப்படின்னா ஒரு மகனுக்கு ஒரு 10 ஆட் ஆகும், இன்னொரு மகனுக்கு ஒரு 10 ஆடும். அதே ஃபாதர் அப்பாவுக்கு வந்துட்டு f + 10 அதுலயும் ஆட் ஆகும். சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ பாருங்க, அப்போ 2 மகன்களின் f + 10 ஈக்குவல் டு 2 மடங்கு ஆகும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு மகன்களின் கூட்டுத்தொகை 2 மடங்கு. அப்போ இரு மகன்களின் கூட்டுத்தொகை s + 20 இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஸோ அவ்வளோதான். அப்போ f + 10 ஈக்குவல் டு 2 மடங்கு s + 20 புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாதரோட வயது வந்து 4 மடங்கு இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல். அப்போ 4s. அதுதான் ஃபாதருக்கு பதில் 4s + 10 ஈக்குவல் டு 2s + 40. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை அரேஞ்ச் பண்ணீங்கன்னா 4s - 2s அந்த எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா சரியா? அப்போ 40 - 10. ஸோ அப்போ இது 2s ஈக்குவல் டு 30. அப்போ s ஈக்குவல் டு 30/2 எங்க 50. அப்போ s மகன்களுடைய வயது வந்து 15. அப்போ நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, தந்தையின் வயது என்ன? தந்தையின் வயது வந்து 4 மடங்கு. ஃபாதருடைய வயது 4 மடங்கு அந்த இரு மகன்களின் கூட்டுத்தொகை. அப்போ f ஈக்குவல் டு 4 × 15. ஸோ அப்போ 60. ஸோ அப்போ f ஈக்குவல் டு 60. அப்போ தந்தையின் வயது வந்து 60. தந்தையின் வயது 60. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26, தீபக்கின் வயது என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அருணோட வயது சொல்லிட்டாங்க. அருணோட வயது வந்து 6 வருடங்களுக்கு பின்பு. அப்ப தற்போதைய வயது என்னன்னு 6 வருடங்களுக்கு பிறகு அருணுடைய வயது 26. அப்ப தற்போதைய வயது என்ன இருக்கும்? அருணின் தற்போதைய வயது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப 26 - 6 = 20. 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 வந்துடும். இது வந்து அருணுடைய வயது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இருவரின் விகிதம் கண்டுபிடிக்கும் போது இருவரின் விகிதம் 4:3. அப்ப அருணுக்கு 4, தீபக்கு 3. அப்ப இதுதான் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ 4ன்றது அருணுக்கு. அப்ப 20 அதை டிவைட் பண்ணீங்கன்னா = 5. அப்ப தீபக்கு வந்து 5, அதோட விகிதம் வந்து 5. சாரி, அருணுக்கு வந்துட்டு. அப்ப தீபக் எப்படி கண்டுபிடிக்கணும்? தீபக்கோட விகிதம் வந்துட்டு எவ்வளவு இருக்கு? 3. அப்ப 3 × 5. ஸோ அப்போ 15. அப்ப தீபக்கின் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, அருண் தீபக்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வயது விகிதம் வந்து 4:3. இது 4 மடங்குனா இது 3 மடங்கு அந்த மாதிரி. ஸோ அப்போ 6 வருடங்களுக்கு பிறகு அருணுடைய வயது எவ்வளோ அப்படின்னா, இதோட வந்துட்டு 26 இருக்கு அப்படின்னா, அது வந்து 6 வயசுனா தற்போதைய வயசு மைனஸ் பண்ணால் 20 ஆகிடும். அப்போ இவனுடைய வயசு என்ன இருக்கும் அப்படின்னா, இவனோட கம்மியாக தான் இருக்கும் வயசு. ஸோ அப்போ 15. அதை எப்படி கண்டுபிடிச்சுன்றதை பார்த்துங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் பி, ஏவும் பியும் சரிங்களா. ஏ மற்றும் பி, ஏ இளையவர், ஏ மற்றும் பி ஆகியோருள் ஏ என்றவர் சின்னவர். அவர்களின் வயது வித்தியாசத்தில் 7 மடங்கானது அவரது வயதின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது என்ன? ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏவோட வயது எக்ஸ்னு எடுத்துக்கங்க, பியோட வயது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்தா ஏபியா, இங்கே வந்து சின்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்களா, எக்ஸு. அப்போ வந்துட்டு எக்ஸு. ஸோ அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தில் 7 மடங்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 7 மடங்கு ஒய் மைனஸ் எக்ஸு. ஏன் மைனஸ் எக்ஸ் போட்டுனா சின்னவர் ஈக்குவல் டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். ரெண்டையும் கூட்டினா அதுக்கு சமமாக இருக்கும். அப்போ அவங்க வயது எக்ஸ் பிளஸ் ஒய் 2 கூடுதலுக்கு சமம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7y மைனஸ் 7x ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ 7y மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7x பிளஸ் எக்ஸு. ஸோ அப்போ இங்கே 6y ஈக்குவல் டு 8x. அப்போ இது ரெண்டு காமனாக டிவைட் 3y ஈக்குவல் டு 4x வந்துருமா, 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா. ஸோ அப்படியே வச்சுங்க 2x. அப்போ 3y இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது என்ன, இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம், ஓகே இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் வயதும் தற்போதைய வயதும் 5:3 விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். அப்போ 12 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா பியின் வயது, அப்போ பி வந்துட்டு நமக்கு ஒய், அப்போ ஒய் பிளஸ் 2 12 வருடங்களுக்கு பிறகு. ஏ வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு சரிங்களா. ஸோ அப்போ இங்கே 5:2 தானே, 5:2. இது வந்து ஏ, இது வந்து பி, புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பிக்கு வந்து ஒய் பிளஸ் 12 12 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5:3 சரிங்களா. பியின் வயது தான் 12 ஆண்டுகளுக்கு பியின் வயது, ஏயின் தற்போதைய வயதுன்னுட்டாங்க. ஸோ ஏவையும் 12ஆல் பண்ணக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கணும். பிக்கு மட்டும்தான் 12 வருடங்களுக்கு பின்னுங்க. ஸோ அப்போ ஒய் பிளஸ் 12 பை இந்த எக்ஸு ரேஷியோவில் எழுதுகிறோம் ஈக்குவல் டு 5/3 ரேஷியோவில். அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் தான், இது சிம்பிளாக இருக்கும். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 5x. அப்போ 3y ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 5x. அப்போ இந்த 3yன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, 3y கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அவங்களுடைய வயது என்னென்ன. அப்போ 3yக்கு பதில் 4x போட்டுக்கலாமா, ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 5x. அப்போ இது என்ன எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு 36 ஈக்குவல் டு 5x மைனஸ் 4x. அப்போ 36ன்றது வந்துட்டு எக்ஸு சரிங்களா. அப்போ எக்ஸு, அப்போ எக்ஸுன்றது என்னன்னா ஏ. அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, ஏவின் தற்போதைய வயது என்ன, ஏயின் தற்போதைய வயது என்ன. நம்ம எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் ஏ, அப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிச்சோம். அப்போ தற்போதைய வயது வந்து 36. ஸோ ஆப்ஷன் பி. புரியுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2015 மற்றும் 2023, 15 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:3. மகன் 1, தந்தை 4 விகிதம் மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் என்ன, கூடுதல் கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2015 மகனுடைய வயது வந்து எக்ஸு, தந்தையின் வயது அப்போ என்னவா இருக்கும், அப்போ 4x ரேஷியோ தான் 4x சரிங்களா.
அப்ப 2023ல 2023ன்றது 2025 2015ங்க 8 ஆண்டுகளுக்கு பின்பு தான் வருது. நல்லா பாருங்க. 2015க்கு பின்பு 8 ஆண்டு ஆகுது. சரிங்களா? 8 ஆண்டு. அப்ப இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, x+8 மகனுடைய வயது பை தந்தையின் வயது x+4x+8 ரேஷியோ 3/8. புரியும்னு நினைக்கிறேன். எப்படி எழுதியிருக்கோம் இதுன்னு. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிகேஷன் தான். சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதான். அப்போ x+8 பை 4x+8 3/8. ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ அப்போ 8 இன்ட்டு x+8 3 இன்ட்டு 4x + 8. ஸோ அப்போ 8x + 64 = 12x + 24. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 64 - 24 = 12x - 8x. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 40 வந்துடும். 40 = 4x. அப்போ x = 40/4, x = 10. x = 10 வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த x = 10ன்றது 2023க்கும் 2015க்கும். சரிங்களா? அப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2010ல் மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் என்ன? அப்போ இது கண்டுபிடிக்கணும். 2010ல் மகனுடைய தந்தையின் வயது கூடு. அப்போ 2015. அப்போ 2015 எக்ஸ்ன்றது 10. அப்போ 4xன்றது 40. அங்கிருந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ 2010ல் பாருங்க. 2010ன்றது 2015ன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு வருது. முன்னாடி. சரிங்களா? 5 வருஷம் முன்னாடி வரும். அப்போ மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 2010ல் வந்து மகனின் வயது என்ன? 2010ல் வந்து மகனின் வயது வந்து பார்த்தீங்கன்னா 10. அதானே? அப்போ 5 முன்னாடி 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 5. அப்போ 2010ல் தந்தையின் வயது என்ன? இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? 40. அப்போ 40 - 5 35. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மகன் மற்றும் தந்தையின் கூடுதல். 2 தடவை கூடுதல்னு வரும்போது இதையும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 35 + 5ன்றது 40. அப்போ 40ன்றது ஆப்ஷன் 7 இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 40. புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் புரியலாம் வீடியோவை திரும்ப அடிச்சு போட்டுங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷார்ட்கட் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே ஒரு சில சம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடும்போது அது மறக்காமல் இருக்கும். இந்த வழியில் தான் போடணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது தந்தை மற்றும் மகனின் வயது 66. பார்த்தீங்கன்னா தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:3. மேலும் அவர்கள் இருவரின் வயதின் பெருக்குத் தொகை. நல்லா பாருங்க. கூடுதல் இது பெருக்குத் தொகை 166 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம் என்ன? இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா தந்தை மற்றும் மகனின் வயது வந்து 4:1. அப்ப தந்தை வந்து 4x. இங்க மகன் வந்துட்டு எது முன்னாடி கொடுத்துருவாங்களோ முன்னாடி கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது, அடுத்துக்கிறது ரேஷியோ வேல்யூ. அப்ப எக்ஸ். அப்ப இருவரின் பெருக்குத் தொகை. அப்ப 4x × x = 196. இது புரியும் நினைக்கிறேன். 2 பேர்த்தோட பெருக்குத் தொகை 196 கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தான். சரிங்களா? அப்ப இது மல்டிபிளிகேஷனா 4x² = 196. அப்ப x² = 196/4. ஸோ அப்போ இது 49 ஆயிடும். சரிங்களா? 49. அப்போ x² = 49னா x = 7. சரிங்களா? மகனுடைய வயது 7. x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5 ஆண்டுகளுக்கு பின்பு, இதுதான் முக்கியம். 3வது கண்டிஷன் 5 ஆண்டுகளுக்கு பின்னர். சரிங்களா? 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படின்னு சொல்லும் போது 5 ஆண்டுகளுக்கு பின்னர் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையுடைய வயது நமக்கு தெரியும். தந்தை வந்து என்னது 4x. 4xனா
4 இன்ட்டு 7 அப்போ 28. அப்போ 28 ப்ளஸ் 5 ஆண்டுகள், ஏன்னா பின்னர்ன்றதுனால 28 ஈக்குவல் டு 33. அதே மகனுடைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சொன்னோமா, எக்ஸ் அப்போ எக்ஸ்னா 7, 7 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 12. சரிங்களா? அப்போ 33 ஈஸ்ட்டு 12 விகிதம். இந்த விகிதத்தில் தான் அவங்களுடைய இருக்கு இருவரின் வயது விகிதம். இதை காமனாக எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதால் டிவைட் பண்ணால் வரும்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இங்கே 11 வரும், இது வந்து 4 வந்துருக்குமா, அப்போ 11:4. 11:4 எங்கே இருக்கு? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 11:4. 11:4 தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷின் இருக்குன்னா இப்போ இந்த கொஷினில் பார்த்தா தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் கொடுத்துருக்காங்க ஒரு கண்டிஷனு, அவர்கள் இருவரின் வயதின் பெருக்கு தொகை அப்படின்றது ரெண்டாவது கண்டிஷனு, 5 வருடங்களுக்கு பின்பு மூணாவது கண்டிஷனு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் பேஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.